வணக்க மக்களே, வாழைப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் இயற்கையாகவே இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குது. மூளை ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் B6, செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய டயட்ரி ஃபைபர், ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவக்கூடியது மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் எல்லாம் வாழைப்பழத்தில் இருக்குது. நீங்கள் தினசரி வாழைப்பழத்தில் சாப்பிடணும். ஸோ வாழைப்பழத்தை நீங்கள் தினசரி ஏன் சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்கான முக்கிய காரணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மருத்துவ நன்மைகளையும் தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வாழைப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைப்பழத்தில் பொட்டாசியம், விட்டமின் B6, அப்புறம் விட்டமின் சி மற்றும் டயட்ரி ஃபைபர் இருக்கு, ஒரு சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இதன் காரணமாக தான் வாழைப்பழத்தை வந்து ஊட்டச்சத்து மிக்கக்கூடிய பழங்களாக இருக்கு. உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை வாழைப்பழம் தரும். பொட்டாசியத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கு. பொட்டாசியத்தினுடைய சிறந்த இயற்கை ஆதாரங்கள்ல ஒன்றாக வாழைப்பழங்கள் இருக்கு. வாழைப்பழங்கள் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சிறந்த தசை செயல்பாட்டிற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது இந்த வாழைப்பழம். வாழைப்பழங்களை காணப்படக்கூடிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் உடலுக்கு தேவையான ஆற்றல்களை விரைவாக வழங்குவதோடு ஆற்றலை நீண்ட நேரம் நீடிக்கவும் செய்யுது. இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது மதிய நேர ஸ்நாக்ஸுக்கு வந்து சிறந்த நீங்க ஒரு பழமா சூஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இந்த வாழைப்பழம் இருக்கும். சிறந்த செரிமானத்தை இந்த வாழைப்பழம் உங்களுக்கு தரும். வாழைப்பழங்களில் காணப்படக்கூடிய டயட்ரி ஃபைபர், குறிப்பாக இந்த பெக்டின் சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து வழக்கமான குடல் இயக்கங்களை உங்களுக்கு ஊக்குவிக்கும். இதனால உங்களுக்கு வாழைப்பழங்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிடுவது மலச்சிக்கல் பிரச்சனைகள் தடுக்கிறதோடு ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னாலும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தணும் அப்படின்னாலும் நீங்கள் வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஜீரணிக்க எளிதானவை இந்த வாழைப்பழம். அதனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைலாம் ஏற்படாது. அடிக்கடி இந்த செரிமான அசௌகரியம் ஏற்படுபவர்களுக்கு, சென்சிட்டிவ் ஸ்டொமக் கொண்டவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் சிறந்தது. வாழைப்பழங்கள் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கிறதோடு வயிற்று கோளாறுகளையும் சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதயம் மேம்படும் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கும் போது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக காணப்படுது. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கும் போது தினமும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகரிச்சிருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை நீங்க கட்டுப்படுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் கணிசமான அளவில் குறைக்கும். ஸோ இதனாலேயே உங்களுக்கு அந்த பிபியை அதிகப்படுத்தி இதயத்தை நீங்க கெடுதல் பண்ணிக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. உடலை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்கள் தொடர்ந்து சாப்பிட்றது உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த வாழைப்பழங்களில் உங்களுக்கு கலோரிகள் வந்து கம்மி தான். ஸோ கொழுப்புகள் வந்து நீங்கள் குறைவாக தான் இருக்கும். அதே போல் இந்த வாழைப்பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது ஃபைபர் தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படின்றதால உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் அந்த கொழுப்புகளை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். ஸோ உங்களுடைய எடையை நீங்கள் சரியான அளவில் வச்சுக்கிட்டு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மனநிலையை மேம்படுத்துகிறது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் காணப்படக்கூடிய விட்டமின் B6 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. மனநிலையை மேம்படுத்தக்கூடியது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் வந்து இந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த விட்டமின் B6 பங்கு வகிக்குது இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக. அதனால கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வாழைப்பழம் நிறைய மருத்துவ நன்மைகளை தரும். சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் காணப்படக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தினுடைய நெகிழ்ச்சித்தன்மையை பராமரிக்குது. மேலும் சரும சுருக்கங்கள், கோடுகள் போன்ற வயதாகக்கூடிய அறிகுறிகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதன் மூலம் வாழைப்பழங்களில் சரும ஆரோக்கியம் முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ உங்களுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை கூட்டுவது தாண்டிலும் உங்களுக்கு சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம். இயற்கையான இனிப்பாக இந்த வாழைப்பழம் இருக்கும். ஸோ இனிப்பு சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வந்து நீங்கள் தனியாக இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு வாழைப்பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸ்மூத்திஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி கூட இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நேச்சுரலாகவே உங்களுக்கு இனிப்பு தரக்கூடிய ஒரு சுவையை கொண்டிருக்கக்கூடியதாக இந்த வாழைப்பழம் இருக்குது. இதனாலவே நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டு அதன் மூலமாக எதுவும் கெடுதிகளை ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ பார்த்தீங்களா மக்களே, வாழைப்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் இருந்திருக்கு அப்படின்னு. வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவங்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.